பெற்று தந்துட்டோம்னா உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால் ஏற்கனவே ஒருத்தரை நான் பேச வச்சேன், அவனுடைய மனநிலைகளும் அட்வான்ஸும் நமக்கு உறுதியாக்கப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னொரு ஆள் வந்து அதை பேசி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? நான் 20லேருந்து 21 கோடிக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் 18லேருந்து 19 கோடிக்கு முடிக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் இதை சரியாக 20ங்கிற ரேஞ்சுக்குள்ளே நான் முடித்து வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா வாங்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு. 10% அட்வான்ஸை வாங்கிட்டு வா. குறைச்சி வாங்கிறாத அட்வான்ஸை. 10% அட்வான்ஸ் வாங்க, வெற்றி உண்டு. ஆமாம், இந்த பௌர்ணமியில் உத்தரவில் அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகிறேன் கேட்டோம். அதே திருவண்ணாமலை தன்னுடைய உனக்கு என்ன பிள்ளப்பா புரியாதவன் நீ அங்கேயே இல்லை, நீ கால் வந்துட்டு வா. உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என்ன பிள்ளை உனக்கு பிள்ளைய பற்றி கேட்கணும்? இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆமாம், கன்னிமாரம்மன் ஒரு தெய்வம் வருது, எங்கடா இருக்கா? குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கையும் தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? அந்த மனநிலைகளுக்குள்ள வேற ஒரு குழப்பம் இருக்கு, சரியா? திருத்தி வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே ஓகே, சரி, அப்படியா? சரி. அதே திருவண்ணாமலை பிள்ளையால மனவேதனையும் அவமானமும் பட்டு வந்த மகன் வரலாம். கால் வந்துட்டு வாப்பா. முனீஸ்வரன் வாராரு, எங்கடா இருக்காரு? தெரியலையா உனக்கு? உண்மையான திருவண்ணாமலை தான் சொந்த ஊரா? அது பக்கத்தில் வேற ஊரா? என்ன ஊர் அது? பெரும்பாவூர். பெரும்பாக்கம். கண்ணமூடு பார்க்க. ரோட்டை விட்டு உள்ள இறங்கணுன்னு இடது பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது. கடைசியாக பார்க்க போனால் முனீஸ்வர சாமி இருக்கார். பாலமுனின்னு ஒரு முனி. கால் வந்துட்டு வா. போன பிள்ளை திரும்பி வராதுப்பா, அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும், புரியுதா? அதனால் இருக்கிற இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வழிவகுத்து தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கி தரேன், கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றி உண்டு. வா. கர்மசாமிக்கு சரி. அதே திருவண்ணாமலை பகுதி என் தொழிலும் கடனும் வேதனையை தீர்க்கணும்னு கேட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் நடத்துகிற தம்பி? கால் வந்துட்டு வா. பிள்ளை தமிழ் பாடுகிறேன். எத்தனை பிள்ளைங்கள் உங்களுக்கு? வா பக்கத்தில். அதான் ஒரு பாட்டை பாடினேன், பிள்ளை தமிழ் பாடுகிறேன்னு. உன் வீட்டில் தொட்டிலாட்டத்துக்கு நேரம் வந்தாச்சு. கால் வந்துட்டு வா. நீல வண்ண கண்ணாவராய் வாங்க. அழுதனா நான் சொல்கிறது உனக்கு செட் ஆகாதுமா மகளே. அழாத, நிமிந்து உட்காரும் போதில்ல.
ஆ ஆ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், இறந்து போன ஆத்மா ஒன்று தெய்வமாக வந்துக்கிட்டு இருக்கு உங்கள் குடும்பத்தில். புரியுதா? அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கல. சும்மா கும்பிடுறதும் வழக்கமா ஒரு நினைவுக்கு கும்பிட்டுட்டு அலையுதிய. ஆனால் இப்போ சிவபெருமான்கிட்ட நான் வர வாங்கி கேட்கும் பொழுது ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும்னு சொல்லியாச்சு. கால் வந்துட்டு என்ன பேர்? கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும். கண்ணா கருமை நீர கண்ணா வாடா, எப்போ ஜனனமாகும்னு கேட்க வேண்டாமா? நீ வாட்டு சும்மா இருந்துக்கிட்ட. அப்படியா? அப்படியா? சித்திரை மாதம் நைனார் நோன்பு முடியும், அப்பொழுது ஒரு குழந்தை ஜனனமாகும், ஆம்பளை பையனாக இருப்பான், கிருஷ்ணான்னு பேர் வச்சுக்கா. வா மகளே, பெருங்கறி பெற்று பிள்ளை வரம் பெற்று பேரின்பத்தோடு வருவாய். எழுப்பித்தாரேன், நல்லா இருக்கு. உங்கள் அப்பனை பற்றி கேட்காதுன்னு சொல்ல வந்தேன், நீ கேட்ட. பார்ப்போம் போ. அது ஏன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். பா. அதே திருவண்ணாமலை தன் பிள்ளையினுடைய திருமண நிலைகளை பற்றி கேட்க வந்தது. என்னப்பா திருமணம் யாருக்குப்பா? காலில் வந்துட்டு வாப்பா. மயக்கம் எனது தாயகம். இன்னொருத்தனை கால் வந்துட்டு உன் மனத்தை சாமிகிட்ட கொடுக்கல, சும்மா குறிஞ்சி வளைஞ்சிட்டு வந்துட்டேன். ஒரு பிடி பிடிக்கணும். உன் பையன் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகணுன்னு முடிவெடுத்து வச்சுருக்கான். புரியுதா? அதில் தொழிலும் அமைஞ்சுக்கணும், ஏதாவது சூழ்நிலையில் பழக்கம் ஏற்பட்டால் கல்யாணத்தை நடத்திக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அப்படி இல்லாமல் இயல்பாக நியாயமாக அவனுக்கு கல்யாணத்தையும் முடித்து வச்சு தொழிலையும் அமைச்சிருந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். வாப்பா வா, நேரம் வந்தாச்சு, ஓடியா. இந்த தை மாதமே மங்களகரமான காரியம் வெற்றி ஆயிரும். நடந்தாச்சு, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு இன்னுமா குளிரடிக்கு கோட்டு போட்டுட்டு வர? சரி இருக்கு, போட்டுக்காடி மாட்டு வா, இஷ்டம். உன் உடம்பு உன் கோட்டு, எனக்கு என்ன விஷயம்? கேட்க வரத்த குடுன்னு சொல்லிடுது கருப்பசாமி. வாயா, யாரை தேடுத? என்ன வேணுப்பா? கால் விட்டு வாங்க. கடன்கள் இருக்குது, ஊரை விட்டு எங்கேயாவது தள்ளி போய் யார் தலைக்கும் தெரியாமல் போய் உட்காந்துக்கலாமாங்கிற எண்ணமெல்லாம் ஓடிடுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆற்றுல குளத்தில் விழுந்துடவாங்கிற சிந்தனையும் ஓடிடுது. இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ உன் இடத்த ஒருத்தன் வந்து கொஞ்சம் மீட்டர் கணக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் அளந்து பார்த்தான். என்ன அளந்து பார்த்தவன் போய் ஒரு விலையை வச்சான், அந்த வீடு இந்த விலைக்கு போகாதுன்னுட்டாங்க. அதனால் நீ நினைக்கிற விலைக்கு நான் விற்று தந்துடுறேன். எவ்வளோ வேண்டாம் உனக்கு? விற்கணுமா வைக்கணுமா? லோன் வாங்கணும். லோனுக்கு வாங்கி அந்த வீட்டை மீட்டிடணுங்க. கால் வந்துட்டு வா. என்ன இதெல்லாம் வச்சுக்கலாமா? அவன் சரியில்லாமல் இருக்கானே, அவன் ரிலீவ் பண்ண மாட்டானே, அவனை மடக்கணுமா? ஓகே பண்ணிடுவேன். வா. இந்த டாக்குமெண்ட்டை வச்சிருக்கிறவன் கொஞ்சம் வில்லங்க பண்ணிக்கிட்டு இருக்கானே அவங்க. ஆமாம், டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேங்க்லேருந்து உனக்கு பணம் வரும், மாற்றி தந்துடுறேன். போ. இந்த காசு நான் தந்துட்டேன், வாங்கிட்டு போ. முடிக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கரூர் எல்லை, கரூர். அவர் தான் முடிவு. கர்மசாமி, என் சொத்து சம்பந்தமான விஷயமும் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு கேட்டு ஒரு பெண்ணடி ஆள் வந்திருக்கா. காலில் வந்துட்டு வா. அக்கா, இது யாரு?
அவங்க சித்தி சும்மா வந்திருக்கே கூட வந்தியா? அப்போ நீ சும்மா நின்றுக்கா, அதுதான் கரெக்டு. இல்லைன்னா சும்மாங்கிறது விபூதி வாங்கிட்டு போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் அப்போ உட்காரு பேசாம. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. இருக்கிற சொத்தில் கொஞ்சம் வில்லங்கமும் மனவேதனையும் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுலேருந்து மீட்டி உன்னை காப்பாற்றி தரணும். வேறு என்ன வேணும்? அந்த வீட்டையும் மீட்டி தாரேன். மாந்திரிக எல்லைக்குள்ளேருந்து உன்னை காப்பாற்றி வழிவகுத்து தாரேன். நீ நான் நினைக்கிறத சொல்லணுமா, நீ நினைக்கிறதுக்கு நான் சொல்லணுமா? பௌர்ணமிக்கு பிறகு தான் அது நடக்கும். ஜெயிக்கிறேன் போ. 3 முறை என்னை வந்து பார், பௌர்ணமிக்கும் வந்து பார், ஜெயிச்சு வா போ. கர்மசாமிக்கு கரூர் எல்லை. ஆமாம் ஆமாம். வண்டி வாகன தொழில் யார்ப்பா வச்சுருக்கா? வண்டி வாகன தொழில் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறாரா? வண்டி போய் நிற்கி ட்ருன்னு. நீ என்ன ஏசித? பார்த்ததே தப்பு. நான் வரல, பக்கத்துலேயே வரல. கால் வந்துட்டு வா. கைக்கு கை மாறும் பணமே. என்ன வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 தொழிலை பார்த்து இதுவரை எல்லாமே ஒரு வேடிக்கையாக முடிஞ்சு வேதனையை தந்துச்சு. பண நஷ்டமும் மனவேதனையும் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ என் பேரை போட்டு ஒரு வண்டி எடுத்துக்கோ, அதில் வருமானமும் வரும், உனக்கு செல்வமும் கிடைக்கும். வேறு என்னப்பா வேணும்? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய வேலு வருது உன் வீட்டுக்கு. வச்சு கும்பிடுறல, கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா. வேலவனுக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? அதை மாதிரி இருதார யோகம் உள்ள பிள்ளையாக இருக்குடா. இந்த நிலைகளை மாற்றி ஒன்றா சேர்க்க முடியுமான்னு பார்க்க. கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். அப்பா ஓகே, கால் வந்துட்டு வா. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை முருகனையே. இந்த தைப்பூசத்துக்குள்ள நல்ல பதிலை கொடுத்து 2 வரையும் சேர்த்து வச்சிருந்தேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, நானுண்டு இனி துயர் இல்லை உனக்கு. வாழ்வாயப்பா, வெற்றியடைந்து வா மகனே. இதோ காசு பணத்தோடு கண்ணியமாக வாழ்வாயாக. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அறந்தாங்கி. மறந்தாங்கி இல்லைப்பா, அறந்தாங்கி. புறப்படு புறப்படு புறப்படு. வீட்டுக்கு புறப்பட்டுருங்க, வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டோம். அறந்தாங்கி யாருப்பா? அறந்தாங்கியா மறந்தாங்கியாடா? கால் வந்துட்டு வாங்க. யார் இவர்? அப்படியா? வாடா தம்பி வா. என்னடா வேணும் உனக்கு? அப்படியா? கண்ண மூடு, கால் வந்துட்டு வா. முடிஞ்சு போச்சு அது. வா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். உங்கள் பத்திரத்தில் வில்லங்க இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? வேறு பேர்லலாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கால் வந்துட்டு வா. ஆனாலும் எங்களுடைய உரிமை வேணும்னு நீ போராடுத. அதை வெற்றியாக்கி வாங்கி தந்தா போதுங்களா? பௌர்ணமிக்கு 3 நாள் வா, ஜெயிச்சு தரேன், ரகசியமாக முடிச்சு தரேன். ஓடிப்போ. நீ கால் வந்துட்டாடா. கருமசாமிக்கு அப்படி வாங்க. மஞ்ச கயிறு தாலி மஞ்ச அப்படி ஒரு பாட்டு வருது. என்ன காரணம்பா?
கால் வந்துட்டு அதான் அந்த பாட்டு வருது. மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு மாங்கல்யம் ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம், பையன் திண்டாடு தான் பொண்டாட்டி இல்லாமல், பொண்டாட்டி கட்டினவன் யாருக்கையிலையும் திண்டாடிக்கிட்டு இருக்கான், அது இல்லாமல் திண்டாடுதான். இன்னொரு கால் விட்டுவான். இப்போ அவள் தான் வேணுமா இல்லை வேறு யாராவது பொண்டாட்டி வேணுமா? ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும். அப்படி இல்லைன்னா துறவு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவன் அடைஞ்சா போதும். அப்படி இருக்குதுக்கு நான் மடப்பையலான்னு கேட்கியோ காலில் வந்துட்டு வா. அப்படி எல்லாரும் என்னென்ன சிரிக்கிய மீசக்கார அண்ணனுக்கு தாங்க முடியலை. அவள் வரமாட்டா, ஏம்னா அவள் போயிட்டா. இப்போ அவளை பற்றி பேசுனா நீ வருத்தப்படுவிய? வேண்டாம். தும்பறுத்த மாட்டை துரத்தி என்னடா புண்ணியம்? காலொடிஞ்ச குதிரை கலைச்சென்ன புண்ணியம்? காலொடிஞ்ச குதிரை கலைச்சென்ன புண்ணியம்? கொம்பு இல்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம்? சும்மா கிடந்து உதையும் போய் உள்ளைக்கு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாமா? அப்படியா? உன்னுடைய சூழ்நிலையை 2 புரோக்கர்கள் 2 நண்பர்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக ஒரு பெண் வரும். அவளும் 2ஆம் தரத்து பெண்ணாக இருப்பாள், குழந்தை இல்லாதவளாக இருப்பாள், நல்ல குடும்பமாக அமையும், உன்னை வீட்டோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியா? வரக்கூடிய வைகாசிக்குள்ளே அப்படி ஒரு குடும்பம் அமையுது, வெற்றிகரமாக வருவேன். நல்லாரு, போய்ட்டு வா. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, நான் வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை. அமைதியா இருங்க. பிள்ளை கொஞ்சம் இப்போ விளைஞ்சி வந்திருக்கு, கொஞ்சம் இப்போ பேசி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் குறிஞ்சி இருக்கு, கனிந்து இருக்கு. சரிதானே? அதனால் குடும்பத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலைப்படாத. தை மாதத்துக்குள்ளே 2 குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசி வெற்றிகரமான கல்யாணத்தை நடத்தி தரேன். குடும்பம் ஒத்து நடக்கும். போ. இல்லை சரக்கு எப்படின்னா வாங்கிட்டு வர பௌர்ணமிக்கு என்ன தெரியாமலா? அவன் ஃபுல்லாக வாங்கிட்டு வா. அரைமுறையாக வந்துடுறான். என்னப்பா கெட்டிக்கார போயிட்டா? தண்ணி. கம்சவாகினி பராசக்தி அம்மாட்ட வந்து உட்காரு. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. விளையாட இது நேரம்மா, இந்த தொழிலை இந்த இடத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இருக்கிற கடனை தீர்க்க முடியாது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி விற்று கொடுக்கவும் ஒன்றும் இல்லை, தத்தெடுக்கவும் ஒன்றும் இல்லை. இந்த கடன்காரங்களுடைய நச்சு தாங்க முடியலை. இவ்வளவு தானே. கொஞ்ச நேரம் கண்டம் முடுங்க, அவங்கள கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கேன். உழைச்சி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கேன். அதுவரை உங்களுக்கு மன இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்ல, அதை பண்ணிடுவோம். ஹாய் இந்தா, இனி கடன்காரங்களாக உங்களுக்கு மன இடைஞ்சலோ சண்டையோ தலைகுனிவோ அவமானமோ வராது. இந்தா, உனக்கு வருமானமும் கிடைக்கும். 2 பேர்கள் உனக்கு ஃபைனான்ஸ் உதவி செய்வாங்க. அதை வச்சு இந்த நெருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஒன்று மீட்டி தரேன். அடுத்து உழைச்சி அடைக்கிறதுக்கு வழியை தரேன். நல்லா இருங்க செல்ல மக்களே, போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு பணம் கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி கடன்பட்டு மனம் கலங்கிய மகன், பச்சை தட்டக்காரன் இவன் பழிச்சுன்னு வாரேன். வணக்கண்ணே. வணக்கம். 2 பேரும் யார்? பச்சையும் மஞ்சளுமா வரையில யார்? தாப்புற முடியுமா? நீ அப்பா அவர் மகனா? இல்லை அவர் மகன் இல்லை, அவர் அப்பா நீ மகன். கெட்டிக்கார பைய கால் விட்டுவா. வாடா தம்பி, நீ தான் கேட்டுக்கணும், அதுக்கு நான் பதில சொல்லணும். உட்காரு. என்னடா வேணும்? வேற
வேற என்ன கேஸு? காலில் விட்டு நீங்கள் உட்காருங்க. ஒன்றரை வருஷத்தில் கேஸை அடித்து தரேன், உங்களுக்கு சாதகமாக முடிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்கள். இந்த கடனை தீர்க்கிறதுக்கு மகாலட்சுமியை உங்களுக்கு கருணை புரிய வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காருங்க பார்ப்போம். இந்தாடா ஒரு இடத்துல பணம் கிடைக்கும், முதல்ல அவசர கடனை தீர்த்துக்கா, வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரப்பா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்கள். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். நடத்த முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும் இடுப்புக்கு கீழே வலி உபாதையும் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் ஒன்றுட்டு வா. சரியில்லை, பெண்ணடியாருடைய உடல்நிலை சரியில்லை. நடப்பதே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது, நடக்கிற செயலும் கஷ்டமாக இருக்கிறது. இந்த இரண்டு நிலைகளுக்கும் முடிவும் வேணும், உனக்கு வெற்றியும் வேணும். வேற என்ன வேணும்? 22 வருஷமா வச்சிருக்கேன். சும்மா 2 மாசம் விட்டு கடைக்காரன் அந்த பேரை வெளியேற்றுறேன், உன்னை நடத்தி வைக்கிறேன். என்னைய பார்த்துட்டு போ, வேலை முடியணும், முடிச்சு தரேன். 15 லட்சம் ஓடு. ஓ கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் ஒரு ஐடியா பண்ணுறீங்களா? வரிசையாக ஒவ்வொருத்தராக கால் விட்டு வந்து உட்காருந்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கும். நான் ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அதுக்கு பண உதவியும் வேணும், அதுக்கு நல்ல ஒரு தெளிந்த வழியும் வேணும்னு கேட்டு வந்திருக்கான். கால் விட்டுவா மகளே. அண்ணா வணக்கம். சும்மா இருக்கேன், உங்கள்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்குதா? என்னம்மா தொழில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற? கால் விட்டுவாமா. இந்த ஹோட்டல் தொழிலை உனக்கு வெற்றியாக்கி கடன் படாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? இப்போ இருக்கிற இடம் நல்ல மகாலட்சுமி கடாட்சமான இடம்தான். 2 பேரும் உனக்கு துணையாக வந்து நிற்பாங்க. அவங்க மூலமாக உனக்கு நல்ல பலனும் வெற்றியும் தரேன். இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் கேட்டிருக்க, அதையும் வாங்கி தரேன். போ கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு என்னடா வந்து சொல்ல மாட்டேங்க. பேப்பர்லாம் கையில் வச்சுருக்கான். என்ன பேப்பர் வீட்டில் வச்சுருக்கானே? இந்தா ஜெயிச்சு தரேன், என்னை வச்சு நல்லாரு என் செல்லக்குட்டி. ஓ ஸ்டாம்ப் பேப்பர் பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து ரெடியாக வீட்டில் வச்சு வந்திருக்கான் ஒருத்தன். யாருப்பா? எதுக்கு எடுத்து வந்துருக்க? டாக்குமெண்ட் சம்மந்தமாக யார் கேட்க வந்திருக்கா? பேக் 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 என்னதுக்கு எடுத்து வச்சிருக்க பேப்பர்லாம்? என்னதுக்கு எடுத்து வச்சிருக்க? கொண்டா. அதான் பேப்பர்லாம் கையில் வச்சுருக்காருன்னு கூப்பிட்டேன். நான் வச்சுருக்கோம்லா. பிங் பிங் மருத்துவ சீட்டும் சேர்ந்துருக்கு போய் இல்லையா? அட்வொகேட் எழுதியிருக்காரே. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. அவன் தான் கீழே வச்சான், கீழே ஒன்றும் விழலை. கட்டியா உட்கார் வா. இந்த வக்கீல் தான் சாமி. இவர் என்ன செய்தாரு? இவர் 4 வருஷமா இந்த கேஸ் வச்சிருக்காரு, எடுக்கவே மாட்டாரு. மேலே ஜெயிச்சாச்சு. வேற வக்கீல்களும் மனநிலைகளும் சரியில்லாம இருக்கு. அவனை சரியாக்கி காப்பாற்றித்தாரேன். வா பக்கத்துல. அதான் மனநிலைகள் சரியில்லைன்னு சொல்லுதேன். இப்போதான் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கெட்ட பழக்கத்துக்கு போதை அடிக்கான், என்ன செய்வேல? காப்பாத்துறேன். போ போயிட்டு வா, போயிட்டா போயிட்டா. மனநல மருத்துவமனை. அதான் மனநிலை சரின்னு சொன்னோம்ல, காப்பாற்றி கொண்டார போ. கருதாமிக்கு வெற்றிய நாளை சரித்திரம் சொல்லும். சினிமா துறை யாருப்பா? சினிமா துறை பெரிய ப்ரொடியூசர். என்ன படம்லாம் எடுத்திருக்கடா? கால் விட்டு வா.
சும்மா சொல்லுங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. தம்பி மனத்தை முழுசாக கொடுக்கல, ஒத்துக்கிட மாட்டேன், ஒத்துக்கிடவே மாட்டேன். வரலாப்பா, ஓகே ஆயிட்டியே. பிப்ரவரி மாதம் ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடு. ஒரு படம், ஒரு டப்பிங் படம் வேண்டாம், பியூராகவே ஒரு படத்தை எடுக்க 2 பேரோட சேர்ந்து எடுப்போம். அந்த படத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். பெரிய ஆட்கள்லாம் அதில் தலையிட்டு 14 டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து உனக்கு முன் அறிவிப்பாகவே உனக்கு பணம் வர்றதுக்கு கால் வந்துட்டு வா. என்னம்மா ஒன்று சொல்லுங்க. வாப்பா, சிம்பிள் பட்ஜெட் 3 கோடியை வச்சு தொடங்கு. அதுக்கு அடுத்து உனக்கு பணத்துக்கு பணம் பூரா தானாக வந்து சேர்ந்துடும். நான் சொல்கிற மாதிரி 5 வகையான சீனை முதல்ல எடு. அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்துட்டு வெளியில் கொடுப்போம், அசத்தி விட்டுருவோம், தைரியமாக செயல்படுவோம். 1, இந்த சினிமா துறையிலே இருக்கலாம் என்பதை ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு நான் சொன்ன வார்த்தையிலே நீ புரிஞ்சிருப்பிய, அப்போது நடத்தலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிண்ணா? 5 ஆண்டுகள் வரை நீ சினிமா துறையில் ஒளிமயமாக இருப்பாய். அதற்கு அடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டரை உருவாக்கிட்டு செவனேன்னு முதலாளியாக இருந்து உனக்கு கீழே 63 பேர்கள் வேலை செய்வாங்க. கால் வந்துட்டு வா. அந்த 63 பேர்கள் பணி செய்யக்கூடிய ரெக்கார்டை நீ காட்டும் பொழுது கவர்மெண்ட்லேருந்து உனக்கு ஒரு பெரிய பண உதவியே கிடைக்கும். அதை வச்சு உன் பாரம்பரியமே 2 தலைமுறைக்கு வாழுண்டா. வாடாங்க. வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அறகுறையில் நிற்கி படத்தை எடுத்து முடிச்சாச்சு, அதை ரிலீஸ் பண்ண முடியலை. ஒருத்தன் 15 லட்சம் கையில் வச்சுருக்க, இன்னொரு 15 லட்சம் உனக்கு தந்தால் வண்டியை வெளியே விட்டுறலாம். ஓரளவு நஷ்டப்படாமல் ஓட்டி தந்தால் போதுமா? தந்துடுறேன். இப்படி போட்ட முதல்ல இருந்து 20% லாபத்தில் ஓட்டித்தாரேன். வெற்றி ஆகிட்டான். ஜெயிச்சு வா, ஆனந்தமாவா, ஓடிப்போ. கர்மசாமிக்கு, கர்மசாமி என் பிள்ளை வாழ்க்கையை அமைக்காமல் என் பிள்ளை வீட்டில் இருக்குது. அதை நினச்சா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயா. அப்புறம் ஒருத்தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்திருக்கான். யாருப்பா அவன்? யாருப்பா அது? வெற்றி மாலை போட்ட அண்ணன் எங்கிட்டு வாங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? யாருடா அது? யார் அது? கால் வந்துட்டு வாடா தம்பி, வாடா வாடா வா. ஏய் அவசரக்காரா, காலில் விழுந்துட்டா போதுமால சாமிகிட்ட மனத்தை கொடுக்காண்டமாடா. என்னடா உன் வயசுக்கு தக்கன வேலை பார்க்க. நல்ல சாமியை கூப்பிட்டு வாடா. டாக்டர் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தேன். இது போக போக தான் சரியாகும், உடனடியாக க்யூர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து வீட்டில் பார்க்குறது தான் கரெக்டு. நரம்பியல்களும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ரிப்போர்ட்டில் இருக்குடா. கால் வந்துட்டு ஏய் என்ன இங்கே கூட தம்பிங்க வா. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கூப்பிட்டு வா. மனதை அடக்கி தெளிவுபடுத்தி தெளிவாக வாழ வச்சு தரேன். நான் சொல்ல அதான்டா, இது மனநிலைகளுடைய கோளாறு தான். பார்த்து தரேன், தைரியமாக வா. நீங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டை நல்லா படிக்கலைன்னு நினைக்கேன். வாங்கிட்டு சொன்னதை மட்டும் வச்சுருக்கேன். நான் சொன்னது தான் உண்மையான இருக்காடு. சந்தோஷமாக கூட்டு வா, உடனே சரியாக்கிறேன். ஓடிப்போ. கர்மசாமிக்கு அப்படியா. சென்னை மாநகர் பல லட்சங்களை வீணாக இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன் யார்ப்பா? வாடா. எத்தனை லட்சம் இழந்தடா? காலில் வந்துட்டு வாடா தம்பி. எனக்கு 1 கோடி ரூபா தந்திருக்கலாம்ல. 80 லட்சத்தை அடுத்த கொண்டு போய் இழந்திருக்க முட்டாள். வாங்க, நல்ல காலில் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாடா தம்பி, ஓடையாடா. உன் கட்டுமனைக்கு போனேன். இதுவரை பார்த்த தொழிலெல்லாம் நஷ்டமும் மனவேதனையும் வந்து நிற்கி. இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகத்தால் நடந்திருக்குமான்னு நினச்சேன். நடந்தது உண்மை. அந்த தடைகளை நீக்கி நடத்துகிற தொழிலையும் வெற்றியாக்கி இழந்த பணத்தை மீட்டி தந்தா போதுமா? வேறு என்னடா வேணும்? தொழில் தான் பண்ணணும்டா, வேலைக்கு போக வேண்டாம். செட் ஆகாதுடா தம்பி.
திருப்பதி ஆண்டவர்கிட்ட என்னமோ சொல்லிட்டு வந்தியா, என்ன சொன்னல? காலில் வந்துட்டு வா. ஏய், அவன் எங்கள் அப்பன், என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான், தெரிஞ்சுக்கா நீ. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? வாடா, இந்தா கோடி பணம் பெறுவாய். 3 மாத காலம் கழித்து தொழிலை ஆரம்பித்துக்கா. ஜெயிச்சு தாரேன், விளக்கேற்றி வைக்கிறேன், வெற்றியாக்கி தாரேன். போயிட்டு வா. வச்சுக்கா, விற்காண்டாம், ஓடு, நான் பார்த்துக்கிடுவேன், போ. இவ்வளவு தானா? அடுத்த வாரம் இங்கே கூட்டு வா, ஏற்பாடு பண்ணிடுவோம். போயிட்டா. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாடா தம்பி, ஆளை விடுறாப்பா, நிறைய பேர் நிற்கிறாங்கடா. போயிட்டு வாடா. கர்மதாமிக்கு